cause I got something to prove. Hey guys, நான் தான் உங்களோட விஜய் விஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா மோட்டோ வ்ளாகிங்கில் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம இதுக்கு போயிட்டு இருந்தது, கேரளா ட்ரிப்பு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் மோட்டோ வ்ளாகிங்கே பண்ணல, நிறையா ஒர்க்கு, லீவ் கிடைக்கல, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தோம்னா நம்ம ஹிமாலயன் பைக் பார்த்தோன்னா டெலிவரி எடுக்க தான் கைஸ் போய்கிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தோம்னா ஹிமாலயன் பைக் எடுக்கிறாப்புல, அவர் பைக்கு வந்து டெலிவரி எடுக்க தான் இன்றைக்கி நம்ம போயிருக்கோம். தஞ்சாவூரில் தான் எடுக்கிறாப்புல. புதுக்கோட்டையில் எடுக்க வேண்டியது, புதுக்கோட்டையில் வந்து ஸ்டாக் இல்லாதனால நான் வந்து இப்போ தஞ்சாவூரில் வந்து ஒரு பைக் நின்றுச்சு. சரி, உடனே அதை புக்கிங் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நாங்கள் எக்ஸ்பல்ஸ் தான் எடுக்கலாம்னு நினச்சோம், ஆனால் முடியலை. அந்த கதையை நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. நம்ம சேனலில் பார்த்தோன்னா பைக் சம்மந்தமான வீடியோஸ், அதுக்கப்புறம் இல்லாமல் மோட்டோ வ்ளாகிங் சம்மந்தமான வீடியோஸும் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. கரெக்டாக 9:30 இங்கே ஷோரூம் வர சொல்லியிருந்தாங்க, ஆனால் இங்கே மணி இப்போவே இங்கே 9:30 ஆயிடுச்சு. நாங்கள் எப்படி பார்த்தாலும் 9:30 சொன்னாலும் 10 மணி தான் டெலிவரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம். லேட் ஆகிடுச்சு வீட்டில் கிளம்புறதுக்கு. ஆக்சுவலி சொல்ல போனோம்னா ஃபஸ்ட்டு நாங்கள் எக்ஸ்பல்ஸ் தான் காய்ச்சி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்பல்ஸில் புக்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் 1 மாதம் கழிச்சு தான் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ எக்ஸ்பல்ஸ் ஹீரோ ஷோரூமில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு அவங்க தரப்புலேருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பைக்கை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டு ஹிமாலயனுக்கு மாறியாச்சு. எக்ஸ்பல்ஸை கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் ஹிமாலயனுக்கு மாறிட்டோம். அது ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, நாங்கள் புக்கிங் பண்ணி வச்சிருந்த வண்டியை வந்து அவங்க வேற ஆளுக்கு கைமாற்றி விட்டாங்க. அதுதான் ஒரு சிக்கலான ஒரு விஷயம். அதனால் நாங்களும் இனிமேல் வேறு வண்டியெலாம் வேண்டாம், இது தடங்களாக இருக்குது அப்படின்ட்டு புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் இப்போ ஹிமாலயனில் வந்து புக்கிங் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு அவன் ஆசைப்பட்டதே ஹிமாலயன் தான். நான் தான் அவனை எக்ஸ்பல்ஸ் எடு, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவனும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்ட்டு தான் எக்ஸ்பல்ஸ் பக்கம் வந்தான். அப்புறம் பார்த்தோம்னா மறுபடியும் அது ஹிமாலயன் பக்கமே அவனை இழுத்துருச்சு அப்படியே. இப்போ நான் தஞ்சாவூருக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தான் காய்ச்சி இருக்குது. மிச்ச விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஷோரூம் போயிட்டு பேசலாம். ஓகே, 3, 2, 1, 0. ஓகே கேஸ், இப்போ பார்த்தோன்னா நம்ம ஹிமாலயன் ஷோரூமுக்கு வந்தாச்சு. இது தஞ்சாவூரில் இருக்க ஹிமாலயன் ஷோரூம், ராயல் என்ஃபீல்டு ஷோரூமு. தஞ்சாவூர் ரோடுக்கு ஆப்போசிட்டில் சைடில் பார்த்தோம்னா அந்த பக்கம் இருக்கும். நம்ம எடுக்க போகிற மாடல் பார்த்தோம்னா இந்த மாடல் தான். ஓகேவா, ஹிமாலயன் அந்த க்ரீனரி மிலிட்ரி க்ரீன் சொல்லுவாங்க. இதை இந்த கலரில் இருக்கப்பறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இப்போ உள்ளே போகுது. சைடில் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு கார்டு வரும். அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஆயில் கார்டு இருக்குல்ல, டிஸ்க் ஆயில் கார்டு, அங்கே ஒரு கார்டு வரும். அப்புறம் பம்பரு இதெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹேண்ட் கார்டு போடுவாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு பைக் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம கட்டிட்டு போகணும். ஓகே, நல்லாயிருக்கு வண்டி, நல்லா ஹைட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் பைக்கு ஹைட்டாக இருக்குங்கிறதுக்காக நிறைய பேருக்கு கால் எட்டாதுன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து சீட் ஹைட்டு கம்மி தான். நான் 800 mm நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. அது 5.5 வரையும் இருக்கவங்களுக்கு வந்து கால் எட்டும். எனக்கு எட்டும். ஓகேங்களா, நான் 5.5க்கு மேலே தான். ஸோ எனக்கு எட்டும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பைக்கு தான் ஹைட்டாக இருக்குமே ஒழிய சீட் ஹைட்டு வந்து கரெக்டாக நம்ம 5.5 இருக்கவங்க கூட உட்கார மாதிரியே நல்லாயிருக்கும். ஓகே, அப்புறம் மிச்சத்தெல்லாம் பார்த்தோம்னா டெலிவரி எடுக்கவங்க பார்ப்போம். ஓகே ஓகே ஆச்சு, பார்த்தோம்னா வண்டி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் டெலிவரி எடுக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி. மாலையெல்லாம் போட்டு வாட்டர் வாஷ்லாம் பண்ணியாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக வேலையை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அவங்க தான் வெளியில் வர்றாங்கல்ல, நீங்கள் வரட்டும் வெளியே. அவங்க தான் வண்டி எடுக்க போகிறாங்க. அந்த 2 கப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஒய்ஃப் பேரில் தான் இப்போ வண்டி எடுத்திருக்காங்க. போ இரு, அந்த இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்துக்கேன், நான் வாங்கிக்கிறேன். போடும் முதல்ல இதை வாங்கிட்டு அப்புறமா அவ்வளோதான் காசு. இப்போ டெலிவரி எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இனிமேல் பைக்கை அவன் மூவ் பண்ண வேண்டியது மட்டும் தான் பாக்கி. ஓகே, அப்படியே வண்டி சுவிட்சை ஆன் பண்ண. அப்படியே
ஆன் பண்ணு, இருங்க வரேன். ஆன் பண்ணு. நீ சாவியை போட்டு நியூட்ரல் இருக்கான்னு தெரிஞ்சிடும். என்னங்கிற பட்டன் தெரியுதா? அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட்டன் அமுங்க. அவ்வளோதான். நல்ல ஆக்சிடென்ட் கூட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படியே மூவ் பண்ணு. ஏற்றி விடணுமா? எங்கே ஏற்றி விடணும்? ஒன்றே ஏற்றி விடணுமா? தள்ளு முன்னாடி வண்டியை, பிரேக்கை பிடிச்சிட்டு முன்னாடி தள்ளு. நல்லா ஃபோர்ஸா. இரு லெமன் வைக்கணும். ஓகே காஸ், தஞ்சாவூரில் பார்த்தோம்னா பைக் இப்போ ஹிமாலயன் எடுத்தாச்சு. தஞ்சை மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலையும். ஸோ அப்படியே நானும் இந்த வீடியோ வித்தோட கூட மொட்டை அடிச்சிருக்கேன். ஸோ முடியெல்லாம் வெட்டியாச்சு. ஓகே, டாடா பாபாய், see you. நான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இனிமேல் ரைடு வீடியோ தான். இனிமேல் ஹிமாலயனும் நம்ம கூட வரும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.